ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். பைத்தானில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. இன்கிரியன்ட், சூப்ஸ், கான்செப்ட், லிஸ்ட்டு, ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு ஃபங்க்ஷனாக என்ன தெரியல, அதுக்கு எப்படி கால் பண்ணுறது, ரிட்டன் வேல்யூ, நான் ரிட்டன் வேல்யூலாம் தெரில நிறைய சொன்னீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா ஒருத்தருக்கு என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண முடியல. ஸோ ஒரு வீடியோவாக மேக் பண்ணால் எல்லாருமே பார்க்கலாம். எப்போனா தேவைப்படும் போது பார்த்துக்கலாம்ல, அந்த லைன்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணி. ஸோ அதனால் நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணி மேக் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ ஈஸியாக என்னால் உங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்க முடியுதோ அவ்வளோ ஈஸியாக நான் சிம்பிளாக புரிய வைக்கிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோ முடியும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபங்க்ஷன்னா என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா சின்னதாக ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஃபங்க்ஷன் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ ஹேஷ்டேக் போட்டு என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் போட்டுக்கலாம். ஹேஷ்டேக்னு போட்டாலே அங்கே என்ன ஆகுனா அது கமெண்டாக மாறிடும். ஸோ அது எடுத்துக்காது கம்ப்யூட்டர், அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்காது. அடுத்த லைனை தான் போய் செக் பண்ணும். ஸோ செகண்ட் லைன் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். தென் இப்போ என்ன எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன், டெஃப்னு எடுக்கிறேன். டெஃப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு. அதாவது கீவேர்ட்னா என்னன்னா, இப்போ நேம்னு ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க, உங்களோட நேமை வந்து என்டர் பண்ணுவீங்க. ஸோ எப்படி என்டர் பண்ணுறீங்க, நேமுன்ற ஒரு கீவேர்டை பார்த்து தான் அங்கே நேம்னு என்டர் பண்ணுறீங்க. ஸோ அது ஒரு கீவேர்டு, அவ்வளோதான். ஓகேவா? டெஃப்ன்றது ஒரு கீவேர்டு ஃபங்க்ஷனுக்கு. தென் எதனா ஒரு நேம் கொடுக்கணும். நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட இஷ்டம். நான் என்ன கொடுக்குறேன்னா, இதையும் அடிச்சிடறேன், மேலே அடிச்சுட்டு இங்கே போடுறேன். டெஃப் போட்டு எதனா ஒரு நேம் கொடுக்கலாம். நான் சும்மா கேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? என்னடா கேட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க, எது வேணாலும் கொடுத்துக்கலாம், உங்களோட விருப்பம் தான். சும்மா உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு கேட்டுன்னு கொடுக்குறேன். தென் பேரந்திஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட்டில் உங்களுக்கு என்ன வந்து பிரிண்ட் ஆகணுமோ அது நீங்கள் உங்கள் இஷ்டம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்ன கொடுக்குறேன்னா மியாவ் மியாவ் கொடுக்குறேன். ஓகேவா? மியாவ் மியாவ். ஓகே ஓகே, சிம்பிள், அவ்வளோதான். இதான் ஃபங்க்ஷன். டெஃப்னு கொடுத்துருக்கேன், ஒரு கீவேர்டு. ஓகே, கேட்டுன்னு கொடுத்துருக்கேன், ஒரு நேம். தென் பிரிண்ட்னு கொடுத்தா அதில் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் ரன்னு கொடுக்குறேன், ரன் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துனே பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகலை, எம்டி ஸ்க்ரீனாஸாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. ரீசன் என்ன, நான் கொடுத்துருக்கேன் டெஃப்னு கொடுத்துருக்கேன், கேட்டுன்னு நேம் கொடுத்துருக்கேன், பிரிண்ட்னு கொடுத்துருக்கேன். ஆனால் ஏன் பிரிண்ட் ஆகலைன்னு பார்த்தீங்கன்னா, நான் கேட்டை வந்து கால் பண்ணவே இல்லைன்னா கூப்பிடவே இல்லை. எக்ஸாம் சொல்லலாம். மேம் வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஓகே, ஒரு 60 பேர் இருக்கீங்க. 60 பேருமே மேம் கூப்பிடும்போது ப்ரெசன்ட் சொல்லுவீங்கன்னா ப்ரெசன்ட் சொல்ல மாட்டீங்க. யாரை கூப்பிட்றாங்களோ அவங்கள தான் ப்ரெசன்ட் சொல்லுவீங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜீவா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா ஜீவா வந்து ப்ரெசன்ட் சொல்லுவான். இல்லை பிரவீன் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா பிரவீன் வந்து ப்ரெசன்ட் சொல்லுவோம். ஸோ உங்கள் நேம் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் ஜஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் கூப்பிடல. எப்போ நான் கேட் அப்படின்னு கூப்பிட்றேனோ அப்போ மட்டும் அது வந்து மியா மியான்னு எனக்கு வந்து கத்தும். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன், இப்போ கேட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த இடத்துல கேட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு பேரந்திஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் நம்ம கால் பண்ணுவோம் ஒரு நேமை. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், கேட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அதே கேட்டை வந்து நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? டைப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன கூப்பிட்றேன், கேட்டுன்னு கூப்பிட்றேன். என்ன கேட்டுன்னு மட்டும் டைப் பண்ணுறேன், இந்த டெஃப்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதையே நீ கூப்பிடல அப்படின்னு நீங்கள் கேட்கலீங்க. டெஃப் வந்து ஒரு கீவேர்டு. இப்போ நேம்னு இருக்குது, அந்த இடத்துல நீங்கள் உங்கள் பேர் எழுதுறீங்க. யாராவது கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவாங்க, நேம் ஜீவானா கூப்பிடுவாங்க, கூப்பிட மாட்டாங்க. வெறும் அதில் என்ன நேம் இருக்குது, ஜீவான்னு இருக்குது, அதை மட்டும் தான் கூப்பிடுவாங்க. நேம் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் டெஃப்ன்றது கீவேர்டு. நம்மளுக்கு என்ன முக்கியம், இந்த நேம் தான் முக்கியம். ஸோ இதில் என்ன நேம் கொடுக்கணும் அந்த நேமை வந்து இங்கே அதே மாதிரியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்க முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். தென் இப்போ கேட்டுன்னு கூப்பிட்றேன். இப்போ வந்து நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ கேட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க, கேட் என்ன சொல்லுது, மியா மியா அப்படின்னு சொல்லுது. கேட்டு நான் கூப்பிட்டதுனா மியா மியான்னு சொல்லுது. ஓகே, தென் இன்னொன்று கொடுத்துக்கலாம். அதில் என்ன கொடுக்குறேன்னா டெஃப் அப்படின்னு கொடுத்துட்டு இன்னொரு நேம் கொடுத்துக்கலாம், டாக் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்து பேலன்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட்டில் என்ன கொடுத்துக்கலாம்னா டாகோட ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துக்கலாம். என்ன கொடுக்கணும், பவ் சாரி அப்படி கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நான் ரன் கொடுக்குறேன். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா மியா மியான்னு கத்துது. என்ன மியா மியான்னு கத்துதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்டை மட்டும் தான் நான் கூப்பிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன சொன்னேன் பார்த்தீங்களா, யார் நேமை கூப்பிட்றோமோ அவங்க மட்டும் தான் ப்ரெசன்ட் சொல்லுவோம். ஸோ இதில் கேட்டை மட்டும் தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அது கேட்டை மட்டும் தான் கூப்பிடுது. கேட்டில் என்ன இருக்குது, பிரிண்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகுது. டாக் வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், டாகை வந்து பிரிண்ட் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம், டிஓஜி க்ளோஸ் பேரந்திஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அட் டைமில் வந்து ரெண்டுமே சொல்லுது. ஃபஸ்ட்டு கேட்டை தான் நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் கேட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. கேட்டில் என்ன இருக்குது, மியா மியான்னு இருக்குது. ஸோ கேட் வந்து மியா மியான்னு கத்துது. தென் டாகை வந்து கால் பண்ணியிருக்கேன். ஸோ டாகில் என்ன இருக்குது, பவ்னு இருக்குது. ஸோ பவ்னு எனக்கு பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எதை கால் பண்ணுறோமோ அதுதான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். எதை நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ணுறோமோ அதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு புரியணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இதில் கொஞ்சம் நம்ம ஆட்ஸ் பண்ணி பார்க்கலாம், அதாவது சம்ஸ்லாம் போட்டு பார்க்கலாம். கொஞ்சம் வேரியபிள் வேல்யூலாம் கொடுத்தோன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்கும். இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா சீனு கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி அப்படி நான் கொடுத்துக்கிறேன். தென் இந்த இடத்துல இல்லை இன்னொன்று கூட பண்ணலாமா, ஓகே என்ன பண்ணுங்கன்னா இப்போது எனக்கு மியா மியா தான் பிரிண்ட் ஆகணுமா, மியா மியாலாம் இல்லை, நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல எந்த நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு புரியணும்னு சொல்லிட்டு மியா மியான்னு கொடுத்தேன். இப்போ நான் ஃபீவர்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் ப்ரெசன்ட்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கேட்டு நான் கால் பண்ணுறேன். கேட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு ஃபீவர்னு சொல்லுது. இங்கே ஃபீவர்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஃபீவர்னு வருது. தென் நான் டாகை வந்து கால் பண்ணியிருக்கேன். டாகில் என்ன இருக்குது, ப்ரெசன்ட் இருக்குது. எனக்கு ஃபீவர் மேம் அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று வந்து நான் ப்ரெசன்ட் மேம்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த நேமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளேயும் உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன அவுட்புட் எதிர்பார்க்குறீங்களோ அந்த அவுட்புட்க்கு ஏற்ற மாதிரி. தென் இதில் குட்டியாக ஒரு சம்ஸ் போடலாம். இல்லை என்ன பண்ணலாம், சி ஈக்குவல் ஏ ப்ளஸ் அவுச் ப்ளஸ் இல்லையா, இதை க்ளோஸ் பண்ணிடலாம், ப்ளஸ் பி. ஓகே, இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம்னா இதை எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து சி தான் பிரிண்ட் ஆகணும். ஓகே, சின்னு கொடுத்துக்கலாம். தென் இந்த இடத்துல என்ன கொடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, ஓகே டின்னு கொடுத்துக்கலாம், இஎஃப்னு இங்கே கொடுத்துக்கலாம். இங்கே வந்து மைனஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ப்ளஸ் கொடுத்தா இங்கே வந்து மைனஸ் கொடுத்துக்கலாம். இல்லை அதே ரெண்டும் ப்ளஸ் பண்ணுறதா ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணுறதா தான் மைனஸ் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். ஸோ நான் சும்மா கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன கொடுக்கலாம்னா டின்னு கொடுக்கலாம். ஏன்னா எனக்கு டி தான் பிரிண்ட் ஆகணும். ஸோ ஏன்னா ரெண்டுமே ஆட் ஆகி இங்கே சப்ராக்ட் ஆகி டியில் வந்து ஸ்டோர் ஆகும். அந்த டி வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ டி நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஏ ப்ளஸ் பி வந்து ஆட் ஆகி ஸ்டீல ஸ்டோர் ஆகும். சி வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஸோ சி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படியே நான் ரன் பண்ணால் ரன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ரன் ஆகாது, எரர் காமிக்கும். பாருங்கள், சம்திங் எரர் வருது. ரீசன் என்னென்னா நீங்கள் ஏ ப்ளஸ் பியை வந்து டிஃபைனே பண்ணல. ஏக்கு என்ன கொடுக்குறீங்க, பிக்கு என்ன கொடுக்குறீங்க, நீங்கள் டிஃபைனே பண்ணாமல் நீங்கள் வெறுமனே கொடுத்தா நான் எப்படி பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்குது. நியாயமான ஒரு கொஸ்டின் தான். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஏ ப்ளஸ் பிக்கு என்ன கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து என்ன, இங்கே ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம். ஏபி, இங்கே வந்து இஎஃப் கொடுத்துக்கலாம். ஓகேவா, அதாவது இங்கே ஏ ப்ளஸ் பி தான் இன்புட்டாக நான் என்ன சொல்கிறேன், ஏபி. ஸோ அதையே போட்டுக்கிறேன். இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், இஎஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இஎஃப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வேரியபிளை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம், அதாவது கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா ஆமாம், கால் பை ரெஃபரன்ஸ். இப்போ வந்து நான் என்ன பண்ணால் டேரெக்டாகவே கொடுக்குறேன். ஓகேவா, டேரெக்டாகவே ஆர்குமெண்ட் கொடுக்குறேன். 10 இங்கே வந்து 20ன்னு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன், 10 இங்கேயும் 20னே கொடுத்துக்கிறேன். ஏன்னா வேறு கூட கொடுக்கலாமா, என்ன கொடுக்கலாம், 100 இன்ட்டு 15 கொடுத்துக்கிறேன். ஓகே ஓகே, இப்போ என்னென்னா கேட்டுன்னு நான் கொடுத்துருக்கேன். கரெக்டாக, அவுச். ஓகே, இங்கே வந்து கேட்டுன்னு கொடுத்துருக்கேன். 10ன்னு கொடுத்துருக்கேன். 10 வந்து எதில் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏல போய் ஸ்டோர் ஆகும். 20ன்றது பியில் போய் ஸ்டோர் ஆகும். ஏன்னா இது கேட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ கேட்டில் என்ன இருக்குது அதில் போய் ஸ்டோர் ஆகும். என்ன இங்கே இப்படி கொடுத்துருக்கீங்க, இங்கே இப்படி கொடுத்துருக்கீங்களா, நம்ம டேரெக்டாக கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ டாக் வந்து ஈயில் போய் 100 ஸ்டோர் ஆகும், எஃப்ல வந்து 50 ஸ்டோர் ஆகும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டோர் ஆகி இந்த ரெண்டுமே என்ன பண்ணும், ஏல என்ன இருக்குது, 10 இருக்குது, பியில் 20 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் 30 வரும். 30 வந்து சியில் ஸ்டோர் ஆகும். அந்த சியை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு 30ன்னு பிரிண்ட் ஆகும். தென் வந்து 100ன்னு இருக்குது. 100 வந்து ஈயில் ஸ்டோர் ஆகும். 50 வந்து எஃப்ல ஸ்டோர் ஆகும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 50 வரும். அந்த 50 டியில் ஸ்டோர் ஆகும். டி வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ நம்ம ரன் பண்ணி பார்த்தா இன்னும் க்யூட்டாக இருக்கும். ஓகே, கரெக்டாக ஆகிடுச்சு பார்த்தீங்களா. அதான் 10 × 20, அதாவது ஏல வந்து 10, பியில் வந்து 20, ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் 30 வந்து பிரிண்ட் பண்ணுறேன். சி நீங்கள் கொடுத்து தென் 100 × 50 இங்கே வந்து சப்ராக்ட் ஆகுது. சப்ராக்ட் ஆனால் 50, டியில் வந்து எனக்கு 15 பிரிண்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ஓகே காமன். ஓகே, இது வந்து கான்ஸ்டன்டான வேல்யூவாக இருந்தால் இப்படி பண்ணிக்கலாம். இல்லை நான் ஒரு இன்புட்டாக வாங்க போகிறேன்னா இப்போ என்ன பண்ணலாம். எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்புட்டாக வந்து ஒரு யூஸராக இருக்கும்போது என்ன 10, 20 அப்பப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது என்னால். ஒரு ப்ரோக்ராம் வைஸ் பார்க்கும்போது அங்கங்கே நம்ம சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப தப்பு. ஸோ ஏன்னா ஒரு இன்புட்டாக வாங்கணும். இன்புட்டாக வாங்கும்போது நம்மளோட இஷ்டம் என்ன வேணாலும் கொடுக்கலாம். இன்புட்டாக வாங்கும்போது என்ன 50 கொடுக்கலாம், 80 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா அப்பப்போ ஒவ்வொரு வாட்டியில் போய் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து இன்புட்டாக வாங்கிக்கலாம். ஓகேவா, எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கலாம். நம்ம இன்டீஜர் வேல்யூ தான் வாங்க போகிறோம். ஸோ இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இதுவே ஃப்ளோட் வேல்யூவாக வாங்க போகிறது அதாவது பாயிண்ட் வச்ச வேல்யூவாக வாங்க போகிறோம். பாயிண்ட் வச்சுன்னா 4.4, 4.3 சம் பாயிண்ட் வச்சு தான் இருந்தால் ஃப்ளோட்டுன்னு போடுங்க. நம்ம வந்து பாயிண்ட் வச்சுலாம் வாங்க போகிறேன். ஸோ நியூமரிக் அதை நம்பராக தான் வாங்க போகிறோம். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்புட் வாங்க போகிறோம். ஸோ அதனால் இன்புட்னு கொடுத்துக்கிறேன். தென் அதுக்குள்ளே என்ன கொடுக்கலாம், என்டர் த வேல்யூன்னு கொடுத்துக்கலாம். என்டர் த ஃபஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே, தென் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா திருப்பி டைப் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். ஸோ இதை வந்து ஒய்ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் இதை வந்து செகண்ட் வேல்யூன்னு போட்டுக்கலாம். செகண்ட் வேல்யூ என்ன பிரிண்ட் ஆகலையா, அவுச், எங்கே ஏரோ மார்க்கே காணும். ஓ, லோட் ஆகுதா, நாட் ரெஸ்பாண்டிங், சாரி. ஓகே, தென் இதை எடுத்துடலாம் செகண்ட் வேல்யூ. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கேட்டுன்னு இருக்குல்ல அந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் பண்ணலாம். எக்ஸு கமா ஒய் அப்படின்னு கொடுத்துறேன்.
சாரி ஸ்மால் கேப்சூலில் கொடுத்துருக்கேன் எக்ஸ் ஒய். ஓகே, இப்போ வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ கால் பண்ணி ரன் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ எப்படி கால் பண்ணால் ரன் ஆகும்னா எக்ஸில் என்ன கொடுக்குறேன், என்ன இன்புட் நான் கொடுக்குறோம் 5ஓ 4ஓ சம்திங் என்ன இன்புட் தரணும் அது எக்ஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஒயில் அது மாதிரி நான் என்ன இன்புட் தரணும் அது ஒயில் வந்து ஸ்டோர் ஆகும். இந்த ரெண்டுமே எதில் போய் ஸ்டோர் ஆகும்னா இந்த ஏபியில் போய் ஸ்டோர் ஆகும். என்ன இங்கே ஏபின்னு கொடுத்துருக்கேன், இங்கே எக்ஸ் ஒய்னு கொடுத்துருக்கேன், எப்படி இங்கே போய் ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டோர் ஆகும். இங்கே என்ன நம்பர்ஸ் அதாவது என்ன ஆல்பபெட்டிக்ஸ் வேணால் கொடுத்துக்கலாம், இங்கே என்ன வேரியபிள் வேணாலும் என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ அது யூசர் டிஃபைன் தான். தென் இப்போ நான் ரன் கொடுத்தா எரர் வரும், இங்கே ரன் ஆகும். இப்போ வந்து நான் 20 கொடுக்குறேன், இன்னொரு இடத்துல வந்து 13 கொடுக்குறேன். 2 வேல்யூ வந்து நான் ஆட் பண்ணுறேன், பார்த்தா எரர் வருது. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பைத்தானில் அதாவது ஸ்மால் லெட்டர் கேப்சல் லெட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஆனது. ஸோ இங்கே ஒய்ன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் கேப்சலில் கொடுத்துருக்கேன், தெரியுதா? இந்த ஒய் கேப்சலில் கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஒய் வந்து நான் ஸ்மாலில் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் எரர் வருது. ஸோ என்னென்னா கரெக்டாக நம்ம கொடுக்கணும், கேப்சல் ஸ்மால்லாம் பார்த்து கொடுக்கணும். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு வந்து ரன் ஆகும், அதாவது பைத்தானில் என்ன 1 by 1 தான் ரன் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக இதெல்லாம் வருது. இதுவே சிஆர் இருந்துச்சுன்னா கம்பைலர்லேயே நம்மளுக்கு என்ன சொன்னால் எரர்னு காமிக்கும், இந்த மாதிரி ரன்னே ஆகாது, எரர்னு வந்துடும். ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் அந்த கரெக்டான வேல்யூ மட்டும் நம்மளுக்கு ரன் ஆகிடும், மீதி வந்து தான் எரர்னு காமிக்கும். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். தென் இப்போ நான் ரன் பண்ணுறேன், டீபக் குத்துறேன். இது கொஞ்சம் நேரம் ஆகுமே, டீபக்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் டீபக்கை. தென் ரன்னு கொடுக்குறேன் அகைன். ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன கேட்குது, நான் 10ன்னு கொடுக்குறேன். செகண்ட் வேல்யூ வந்து 6ன்னு கொடுக்குறேன். ஓகேவா, 16 வருது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 இங்கே எக்ஸில் ஸ்டோர் ஆகுது, தென் 6 ஒயில் ஸ்டோர் ஆகுது, அது வந்து ஏபியில் ஸ்டோர் ஆகுது. இங்கே 10 6 ஆட் கொடுத்துருக்கேன். ஸோ 16 எனக்கு சியில் ஸ்டோர் ஆகுது. தென் வந்து காமனாக நான் டாகில் 115 கொடுத்துருக்கேன். ரெண்டுமே செப்ராக்ட் பண்ணால் 50 வரும், அந்த 50 வந்து டியில் பிரிண்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், எப்படி ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், ஃபங்க்ஷனாக என்னன்னு பார்த்தோம், தென் அதில் எப்படி ஆர்குமெண்ட் கொடுக்கறதுன்னு பார்த்தோம், எப்படி அதை கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், தென் அதில் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூவை கொடுத்து எப்படி கால் பண்ணுறதுன்னு பார்த்தோம், தென் யூசர் டிஃபைன் அதாவது இன்புட் வாங்கி எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்தோம். ஸோ கால் பை வேல்யூவும் பார்த்தோம், கான்ஸ்டன்ட் வேல்யூவும் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து கால் பண்ணுறதும் பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷனாக என்னன்னு உங்களுக்கு ஓவராலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் ஃபங்க்ஷன். இல்லை எனக்கு வேறு எதனா புரியல, இல்லை வேறு எதனா வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ மேக் பண்ணுறேன். எவ்வளோ குயிக்காக முடியுதோ அவ்வளோ குயிக்காக ஃப்ரீ டைமில் இருக்கும்போது பண்ணி தரேன். தென் இதில் எதனா உங்களுக்கு புரியலனா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கும் நான் ஆன்சர் பண்ண முடிஞ்சால் குயிக்காக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஓகே, தேங்க்ஸ்.